ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழா தோழி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சம்மருக்கு இதமான செம்ம டேஸ்ட்டாக ஐஸ்கிரீம் போலவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வெறும் 4 ஸ்பூன் இருந்தால் போதுங்க. கஸ்டர்ட் பவுடர் 10 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, பழங்கள்லாம் நம்ம சேர்க்கறதுனால, ஜவ்வரிசி நம்ம சேர்த்து செய்கிறதுனால குளிர்ச்சியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலை நல்லா திக்காக காய்ச்சி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதே மாதிரி பால் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்க சமயத்தில் ஒரு சின்ன பவுலில் 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா கஸ்டர்ட் பவுடர் இல்லைனா பைனாப்பிள் கஸ்டர்ட் பவுடர், ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் அப்படியே சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் பாலும் வந்து நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சுங்க. இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம பழங்கள் வேறு சேர்க்க போகிறோம், அதனால் சர்க்கரையோட அளவை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா திக்காக கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக கொதிச்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் மில்க்கும் நல்லா சில்லுன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே இந்த பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரூட்ஸும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதுவுமே நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போது இதில் கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள், கருப்பு திராட்சை, வாழைப்பழம், பச்சை திராட்சை, மாதுளை முத்துக்கள், அப்புறம் மாம்பழம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை அப்படியே இந்த பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு செம்ம டேஸ்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று வந்து நம்ம சேர்த்து செய்யலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வெசலில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு 10 நிமிஷம் ஊற வச்ச ஜவ்வரிசி வந்து இதில் அப்படியே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இதுக்கப்புறம் இதை அப்படியே இந்த மாதிரி ஃபில்டரில் நல்லா வடிகட்டிக்கோங்க. நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் நல்லா சில் பண்ணி வச்சுருந்த இந்த ஜவ்வரிசியை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பாதாம், கொஞ்சமாக உலர் திராட்சைகள்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். அதாவது நம்ம இந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே சேர்க்கணும் அப்படிலாம் கூட இல்லைங்க. ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்புறம் இந்த மாதிரி ஜவ்வரிசிலாம் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். அதாவது ஜவ்வரிசி நம்ம சேர்த்ததுனால ரொம்ப குளிர்ச்சியானது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க. அதனால் ரொம்பவும் ஹெல்த்தியானது. வெறும் 4 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், 1/2 லிட்டர் பால், 4-5 பழங்கள் வச்சு இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் அப்புறம் ஜவ்வரிசி சேர்த்து ஜவ்வரிசி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம் மாதிரியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக குளிர்ச்சியாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.